ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 30 புதன்கிழமை அட்சய திருதியை. ஒரே ஒரு துளி, அதாவது ஒரு சிட்டிகை கசகசா உங்க கையில இருந்தாலே போதும், சகலவிதமான சௌபாக்கியங்களையும் செல்வங்களையும் உங்கள் பக்கம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஒரு அற்புதமான வழியை நீங்களே ஏற்படுத்திக்கலாம். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அட்சய திருதியை அன்னைக்கு கசகசா வைத்து என்ன பரிகாரம் செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அட்சய திருதியை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள். தங்கம் வெள்ளி நகைகள் வாங்கறதுக்கும் அது கூட தான தர்மங்கள் செய்யறதுக்கும் மிகப்பெரிய ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த ஒரு அட்சய திருதியை இந்த வருடம் புதன்கிழமை ரோகிணி நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம். பொதுவா அட்சய திருதியை ஒரு வருடமும் சித்திரை மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை திருதியை திதி அன்னைக்கு தான் கொண்டாடப்படுது. அந்த வகையில ஏப்ரல் 30ஆம் தேதி அட்சய திருதியை, அதாவது வளர்பிறை திருதியை சித்திரை மாசத்துல வருது. அது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, அதே நேரம் தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான சரியான நேரம் என்ன, வீட்டுல மகாலட்சுமி தாயார் பூஜை செய்யறதுக்கான உகந்த நேரம் எது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வளர்பிறை திருதியை திதி அப்படிங்கிறது தான் அட்சய திருதியை. அந்த வகையில இந்த வளர்பிறை திருதியை இந்த சித்திரை மாசத்துல எப்போ வருதுன்னா, ஏப்ரல் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8:49 ஆரம்பிச்சிடுது. அது ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:41 வரைக்கும் இருக்கு. தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான சரியான நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில, அதாவது ஏப்ரல் 30 புதன்கிழமை அதிகாலை ஒரு 5:45 இருந்து மதியம் 2:12 தங்க நகைகள் வெள்ளி நகைகள் வாங்குறதுக்கான நீங்க நேரத்தை ஒதுக்கிக்கலாம். புதன்கிழமை அப்படிங்கிறதால 12:01 ராகு காலம். அந்த நேரத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல தாராளமா நீங்க தங்க நகைகள் வெள்ளி நகைகள் வாங்கலாம். மாலை நேரத்துல வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாலை ஒரு 6:40 வாங்கிடணும். ஏன்னா 6:40க்கு பிறகு திருதியை திதி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சதுர்த்தி பிறந்துடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க திட்டம் போட்டு தங்க நகைகள் வெள்ளி நகைகள் வாங்குற மாதிரி இருந்தா நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்யறதுக்கான சரியான நேரம் எதுன்னு கேட்டீங்கன்னா, காலையில ஒரு 6 மணிலேருந்து 7 மணி. இந்த நேரத்துல மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்யலாம். அதை தவற விட்டீங்கன்னா திருதியை திதி முடிஞ்சாலும் பரவாயில்ல, மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்யலாம். மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்யும் போது மகாலட்சுமி தாயார் போட்டோவுக்கு முன்னாடி ஒரு சின்னதா தட்டு எடுத்து வச்சு அதுல நீங்க இதுவரைக்கும் உங்க வீட்டுல வைத்திருக்கக்கூடிய தங்க நகைகள் வெள்ளி நகை எல்லாத்தையும் நீங்க பூஜை செய்யணும். புதுசா வாங்குறீங்களோ இல்லையோ, ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தங்க நகையாவது நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு முடி வச்சு பூஜை செய்யறது ரொம்ப விசேஷம். மகாலட்சுமி தாயாருக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும். இனிப்பு சம்பந்த எல்லா பொருட்கள்லையுமே மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். அட்சய திருதியை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைச்சா கூடுதல் விசேஷம். அட்சய பாத்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னா, அந்த அட்சய பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பொருள் அல்ல குறையாம வந்துகிட்டே இருக்குமா. அந்த அட்சய பாத்திரம் வறண்டே போகாது, தீர்ந்தே போகாது. அப்படி அட்சய திருதியை அன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய வாங்கக்கூடிய எல்லா பொருட்களும் பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிறது தான் இந்த அட்சய திருதியை கொண்டாடுறதுக்கான முக்கியமான நோக்கமே. அன்றைக்கு தங்கம் வெள்ளி நகைகள் வாங்கறதுக்கான நோக்கமும் அதுதான். தங்கம் வெள்ளி நகைகள் வாங்கினீங்கன்னா அது பெருகிட்டே இருக்கும். அந்த பொருள் மட்டும் கிடையாது, வீடு நிலம் சொத்து வண்டி வாகனங்கள் புதுசா தொழில் ஆரம்பிக்கிறது, இது மாதிரி எந்த விஷயத்தை செய்தாலும் அது பன்மடங்கு பெருகும், லாபத்தை உண்டாக்கும். அது மூலமா அதிகப்படியான பண வரவு ஏற்படும். இது போக அட்சய திருதியை அன்னைக்கு இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள், அதாவது கசகசா, இதை நீங்க வழிபாட்டு முறையில பயன்படுத்துறதால சகல விதமான செல்வங்களும் சௌபாக்கியங்களும் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும். கசகசா அப்படிங்கிறத வைத்து நம்ம என்ன பரிகாரம் செய்ய போறோங்கிற குழப்பம் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இதுலலாம் கூட மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க, அதனால பயன்படுத்தலாம். இந்த கசகசாவை வைத்து என்ன பண்ண போறோங்கிற கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். ஆனா வாசம் நிறைந்த வசீகரத்தன்மை அதிகரிக்கக்கூடிய பொருள் தான் இந்த கசகசா. பெரும்பாலும் நம்ம வீட்டுல சமையல் அறையில இந்த பொருள் இருக்கும். இதை வச்சு இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு ஒரே ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. கட்டாயம் எல்லா வீடுகள்லையும் ஒரு சிறிய மண் அகல் விளக்காவது இருக்கும். சரி, எத்தனை மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம்? ஒருவேளை காலை நேரத்தை செய்யறீங்கன்னா காலை ஒரு 6-7 மணி அந்த நேரத்தை செய்யலாம். இல்லைனா மாலை 6:40 இந்த பரிகாரத்தை செய்ய முடிஞ்சா பூஜை அறையில செஞ்சிடுங்க. ஒரே ஒரு மண் அகல் விளக்கு எடுத்து அதை பூஜை அறையில வச்சிடுங்க. அதை மகாலட்சுமி தாயார் போட்டோவுக்கு முன்னாடி வைக்கணும். அதுக்கப்புறமா அதுல எண்ணெய் ஊற்றணும், அதாவது தீப எண்ணெய். தீப எண்ணெய்க்கு பதிலாக நீங்க நல்லெண்ணெய் ஊற்றினாலும் சரி, நெய் பயன்படுத்த வேணாம். விளக்கேற்றுவதற்கு நீங்க தினமும் என்ன எண்ணெய் பயன்படுத்துறீங்களோ அதை பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க அந்த தீபத்தை ஏற்றணும். அந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல அந்த விளக்கு எரியக்கூடிய அந்த எண்ணெய் இருக்குல்ல,
அதாவது அந்த மண் அகல்ல கூட அந்த குழி பகுதியில நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த கசகசாவை அந்த எண்ணெயில தூவி விடணும். ஒருவேளை இந்த ஒரு விளக்க உங்க வீட்டோட பூஜை அறையில ஏத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு இல்லைனாலும் உங்க வீட்டுல எந்த இடத்துல வேணாலும் நீங்க தீபத்தை ஏத்திக்கலாம். அது உங்க விருப்பம் தான். கூடுமான அளவுக்கு மகாலட்சுமி தாயார் போட்டோவுக்கு மட்டும் ஏத்துறது விசேஷம். இந்த தீபத்தை குறைந்தது ஒரு மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரமாவது பூஜை அறையில ஏற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மண் அகவிளக்குல எண்ணெய் தீரும் போது கொஞ்சமா எண்ணெயும் சேர்த்துக்கலாம். அட்சய தீர்த்த அன்னைக்கு இந்த விளக்கு நீங்க ஏத்துனீங்கன்னா பணவசியம் ஏற்படும். எந்த விஷயத்துல நீங்க முதலீடு செஞ்சாலும் கண்டிப்பா அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா வேலையில நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு எதிர்பாராத சம்பள உயர்வு, பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். உங்கள் வீட்டுல பணத்தை எண்ண முடியாத அளவுக்கு வருமானமா பெறணும் அப்படின்னா இப்ப நாம சொல்லிக்கக்கூடிய இந்த முறையில அந்த எண்ணெயில கசகசாவை சேர்த்து நீங்க விலைக்கேற்றணும். கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு, பார்க்கக்கூடிய தொழில் வியாபாரத்துல நஷ்டம் ஏற்படுது, வாழ்க்கையில முன்னேற வழி தெரியாம திணறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு விளக்கு அட்சய தீர்த்த அன்னைக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கும். நீங்க இந்த தீபத்தை ஏத்தி சில நாட்கள்லேயே எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான நேரம் உங்கள் வீட்டு வாசக்கதவை தட்டும். முன்னாடியே சொன்ன மாதிரி அட்சய திருதியை அன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய வாங்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அது பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், இப்ப நாம சொல்லிருக்கக்கூடிய இந்த ஒரு தாந்திரிக வழிபாட்டு முறைகளா இருக்கட்டும், இது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள் மற்ற நாட்களை விட இந்த நாட்கள்ல அதிகமா இருக்கும். இதுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரம் குறைந்தது ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் தான். இந்த தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுநாள் அந்த விளக்கை எடுத்து சுத்தப்படுத்திட்டு அந்த கசகசாவை எடுத்து கால்பட இடத்துல போட்டுருங்க. அந்த கசகசா வாசனை மிகுந்த ஒரு பொருள். இந்த தீபத்தை ஏற்றும் போது அந்த தீப எண்ணெயோடு சேர்ந்து அந்த தீபம் எரியும் போது அந்த தீபத்தோட ஒளி சுடர்ல இந்த கசகசாவோட வாசனையும் சேர்ந்து வரும். அது வீடு முழுக்க பரவும் போது பணத்தை வசீகரம் பண்ணக்கூடிய ஒரு சக்தியை உங்க வீட்டுக்குள்ள அது ஏற்படுத்தும். இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல மகாலட்சுமி தாயார், லட்சுமி குபேரர், அதை விட முக்கியமானவங்க உங்களோட குலதெய்வம், இவங்க எல்லாரையும் மனசார வேண்டிக்கிட்டு இந்த ஒரு அட்சய திருதியை அன்னைக்கு நான் இந்த ஒரு நிலைமையில இருக்கேன், அடுத்த அட்சய திருதியைக்குள்ள என் வாழ்க்கை பன்மடங்கு பெருகணும், ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றனோ இல்லையோ அத்தியாவசியமான பொருட்களுக்கு எந்த பஞ்சமும் இல்லாத நிலையான நிம்மதியான வாழ்க்கை என் குடும்பத்துக்கு கிடைக்கணும்னு நீங்க மனசார வேண்டிக்கோங்க. இன்னொரு பக்கம் அட்சய திருதியை அன்னைக்கு தான தர்மங்கள் செய்யறதுக்கு மறக்காதீங்க. பொதுவா நீங்க நார்மலா இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நாள்ல நீங்க ஒரு தான தர்மம் பண்றீங்கன்னா அது மூலமா உங்களுக்கு பலன் கிடைக்கும், புண்ணியங்கள் வந்து சேர்ந்தான். ஆனா அட்சய திருதியை மாதிரி இருக்கக்கூடிய வளர்பிறை நாட்கள்ல எல்லாம் வளர்ந்துகிட்டே போகிறதுக்கான யோகத்தை தரக்கூடிய இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய தானம் இருக்குல்ல, அது மூலயமா கிடைக்கக்கூடிய புண்ணிய பலன்கள் மற்ற நாட்களை விட 10 மடங்கு இருக்கும். 5 பேருக்கோ 10 பேருக்கோ கூட தானம் செய்யணும் அவசியம் இல்லை. யாராவது கஷ்டப்படக்கூடிய ஒரு நபருக்கு உங்களால முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுங்க, அதுவே சிறந்த தானம் தான். கூடவே இப்ப நாம சொல்லிருக்கக்கூடிய கசகசாவை சேர்த்து இந்த ஒரு தீபத்தையும் அட்சய திருதியை அன்னைக்கு உங்க வீட்டோட பூஜையில ஏற்றி பாருங்க, நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்க கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்கள் பக்கம் வசியமாகும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.